வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஐபிஎல்ல 33வது மேட்ச் ஆன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஐபிஎல்னாலே இந்த மேட்சுக்கு தான் எல்லாரும் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஃபுட்பால்ல எல் கிளாசிக்கோ சொல்ற போல ஐபிஎல்ல ஒரு எல் கிளாசிக்கோ அப்படின்னா சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ. ஸோ எல்லாருமே இந்த மேட்ச் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினைப்போம். ஆனால் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து டம்மியாக ஆடிட்டு இருந்தாங்க நம்ம பங்காளிகள். ஆனால் நமக்குன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரசம் பண்ணுறதுக்கு வந்தாச்சு, ஃபார்முக்கு வந்தாச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். சரி, இன்னைக்கு வந்து 23ஆம் தேதி இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது 7:30 மணிக்கு மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல இந்த பிச்சை பத்தி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிச்சோட பவுண்டரி லைன் ரொம்ப சின்னது. ஆஃப் சைடு லெக் சைடு பாத்தீங்கன்னா 61 மீட்டர்ல ஒரு மீட்டரே கிடையாது, ஈஸியா 6 அடிக்கலாம். இங்கேயும் வந்து 67 மீட்டர், ஸ்ட்ரைட்ல வேணா ஒரு 75 மீட்டர் போட்டிருக்காங்க. அண்ட் பிச்சோட வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவா இந்த கிரவுண்டோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல வந்து நல்ல வந்து பிச்சில் வந்து புல்லு இருக்கும் அப்படிங்கறதுனால ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து கொஞ்சம் சாதகம் இருக்கும். இந்த கிரவுண்ட்ல ஃபாஸ்ட் ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸால ஒரு 2 அல்லது 3 விக்கெட் வரைக்கும் தான் எடுக்க முடியும். அந்த லெவலுக்கு இந்த பிச்சில் வந்து ஃபாஸ்ட் டாமினேட் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் பண்றதுக்கு சூப்பரான பிட்ச். பால் வந்து எந்த ஒரு டேன் எதுவுமே இல்லாம பேட்டுக்கு வந்து நைஸா வரும், அடிச்சா மட்டும் போதும், வெளுத்து வாங்கிடலாம், அந்த மாதிரி ஒரு பிச்சா தான் இருக்கும். எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சீசன்ல 3 மேட்ச் நடந்திருக்கு நண்பா, 3மே வந்து 190 பிளஸ் தான் ஸ்கோர் போயிருக்கு. ஆனா சென்னை விளையாடும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்னை டீம் விளையாடும் போது என்ன வேணா நடக்கலாம், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 3 மேட்ச் நம்ம சொன்னது போல நடந்திருக்கு. இதுல ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஒரு 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட். போன வருஷம் 2025 ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 7 மேட்ச் ஆனாங்க இதே வான்கடே பிட்ச்ல. 4 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணாங்க, 3 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்க. அதே போல தான் இப்பவும் வந்து பொதுவா இந்த கிரவுண்ட்ல பேட்டிங் செகண்ட் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணலாம். நல்ல ஒரு பேட்டிங் பேக்கப் வச்சு ஒரு 210 ரன் 220 ரன்னுக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங்ல மடக்கிருந்தா கூட வின் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. ஹை ஸ்கோர் ஆர்சிபி அடிச்சாங்க இந்த சீசன்ல 240, லோ ஸ்கோர் வந்து 195 அண்ட் 190 பிளஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ்மே வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அண்ட் போன வருஷம் நடந்த ஒரு 3 மேட்ச் ரிசல்ட், லாஸ்ட் நடந்த 6 மேட்ச் ரிசல்ட் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல நடந்த மேட்சோட ரிசல்ட் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா போன வருஷம் ரிசல்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபாஸ்ட்டுக்கு ஸ்பின்னருக்கும் பாருங்க நல்லா டாமினேட் பண்ணியிருப்பாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்கிறது தெரியும். ஸோ நான் என்னுடைய ஃபேவரட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த பிச்சில் கொடுப்பேன். அதே போல பேட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 200 பிளஸ் 190 பிளஸ் 180 இந்த மேட்ச் வந்து லோ ஸ்கோர் வந்து இது 160 பிளஸ் 200 வந்துருக்கு. ஒரே ஒரு மேட்ச் நடந்த 6 மேட்ச்ல ரொம்ப லோ ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் தான் இருக்கு. இது எல்லா மேட்சுமே ஒரு நல்ல ஹை ஸ்கோர் வந்திருக்கிறது நமக்கு தெரியுது. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் இதுதான் உண்மையான எல் கிளாசிக்கோங்கிறது. மொத்தம் 39 மேட்ச் வந்து ஆடி இருக்காங்க. அதுல சிஎஸ்கே 18, எம்ஐ வந்து 21. ஒரு 3 மேட்ச் வந்து லீடிங் வந்து எம்ஐ எடுக்கிறாங்க, 21 மேட்ச் தோத்துருக்காங்க, அவங்க 18 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. ஹை ஸ்கோர் 218 219, ஒரு ரன் வந்து லீடிங்ல இருக்காங்க. 79 லோ ஸ்கோர் 136 லோ ஸ்கோர். ஸோ லோ ஸ்கோர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் 2 டீமுமே ஸ்ட்ராங் தான். ஆனா இப்போ கொஞ்சம் சிஎஸ்கே கொஞ்சம் பாக்குறதுக்கு இதா இருக்கு. பட் நல்லா டஃப் ஃபைட் கொடுத்து நீங்க ஆடுவாங்க நம்ம நம்புவோம். அண்ட் பாசிபிள் லெவல் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேயோட பாசிபிள் லெவல் இங்க இருக்கு, இங்க வந்து எம்ஐயோட பாசிபிள் லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பார்க்கறதுக்கு முன்னாடி எம்ஐ கூட பார்த்தோம். ஏன்னா எம்ஐ வந்து நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ பேட்டிங் பார்த்தீங்கன்னா டிகாக், கனவரி, அடுத்தது நமந்தீரி, சூர்யா, திலக்கு, ஹரிக்கு, ரூதர்ஃபோர்ட். இந்த 7 பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான கடப்பார பேட்டிங் லைனப் நம்ம சொல்லுவோம். அது இத்தனை நாள் வந்து கொஞ்சம் கடப்பாரை வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கடப்பாறையா இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டீலுக்கு வருது, அப்படியே வந்துடும் போல
பார்த்தா தங்க கடப்பாற மாதிரி வந்துடும் போல, அப்படிலாம் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பவுலிங் ஆப்ஷனும் அவருக்கு இருக்குங்கிறதுனால ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொஞ்சம் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஓப்பனிங் வந்து டிகாக் அண்ட் யங் பாய். ஸோ வெறும் 22 வயசு தான் ஆகுது. கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ டொமஸ்டிக்ல நான் பார்க்கும்போது ஒரு 49 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ ரொம்ப லோ பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருக்கிறாரு. அண்ட் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம தேரி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கொஞ்சம் நல்லா ஆடுவார். ஒரு 30+ ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். சூர்யா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட்லாம் வித்தியாசம் கிடையாது. ஒரு 40+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். திலக் வர்மா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாலும் நிறைய மேட்ச் வந்து ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்கிறாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கோர் நான் எதிர்பார்க்கல. ஒரு 25 ஒரு 30+ இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் தான் இன்னைக்கு மேட்ச்ல எதிர்பார்க்கிறேன். ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட் தான் நிறைய மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்கிறாரு. அதே இது செகண்ட் பவுல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போது நிறைய ஃப்ளாப் ரிசல்ட் வந்து காமிச்சிருக்கிறாரு. ரூதர்ஃபோர்டு வந்து செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் நம்ம பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7ல எவ்வளவு பேர் எவ்வளவு ரன் வர நம்ம எதிர்பார்த்தாச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓகேவா இருக்கும். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் இருக்கிறாங்க. 6வது ஆப்ஷன்ல ஹர்திக் பாண்டியா இருக்கிறார். இதுல சாண்டர் அசான் சார் 2 பேருமே ஸ்பின்னர்ஸ். ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. நல்ல விக்கெட் டேக்கிங் போலர். மினிமம் பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கலாம். அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் எதிர்பார்க்க நீங்க மேட்ச்ல. ஏன்னா ஸ்பின்னுக்கு இந்த பிட்ச்ல பெருசா சப்போர்ட் இருக்காத காரணத்தினால நான் சொல்றேன். அதே போல கிறிஸ் பகவத் பொறுத்த வரைக்கும் நல்ல டேலண்டடான பவுலர். பட் அவர் வந்து லாஸ்ட் 5 மேட்ச்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அவர் ரீசெண்டா விளையாண்ட மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு லாஸ்ட் 5 மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரு ஆவரேஜா பார்க்கும்போது மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்த மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அதனால நீங்க அதிகபட்சம் வந்து ஒரு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கும்போது அவரால் வந்து அதிகபட்சம் வந்து 2 ஓவர் தான் பண்ண முடியும். ஸோ 2 ஓவர்ல ஒரு பெரிய விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ அந்த காரணத்தினால ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அஸ்வினி குமார் பும்ரா வந்து மெயின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் 4 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த 2 பேர் கிட்ட இருந்துமே நீங்க 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹர்திக் பாண்டியா 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில நேரம் 4 ஓவர் கூட பவுல் பண்ணலாம் இன்னைக்கு. பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால ட்ரை பண்ணலாம். குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா இந்த விக்கெட் நான் எதிர்பார்ப்பேன். செகண்ட் பவுல் பண்ணாருன்னா இந்த விக்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா வந்து நம்ம சென்னையில வந்து நீங்க தோனி விளையாடுவாருங்காங்க விளையாட மாட்டாருங்காங்க. நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் தகவல் இல்லை. ஸோ அதனால அதுக்கப்புறம் எது தகவல் தான் டெலிகிராம்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். சாம்சன் ருத்து ஆயுஷ் மாத்திரை எங்கப்பா இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. இருக்கிறதுலே ஒருத்தர் தான் டீம்ல நல்லா விளையாண்டான், கொஞ்சம் அதிரடியா விளையாண்டான். இப்போ அவனே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி தூக்கிட்டு போயிட்டு இனி என்ன பண்ண போறோம்னு தெரியல. கார்த்திக் சர்மா இந்த இடத்துல இறங்குவாங்க. நிறைய பேர் உருவின் பட்டேலுங்கிறாங்க, பார்த்தாலும் தெரியும். சர்ஃப்ராஸ் கான், கிரீனிஷ், சுந்துபே, ஜிம்மி ஓவர்டன். ஸோ இந்த 7 பேர்ல சாம்சன் ருத்து 2 பேர் வந்து ஓப்பனிங் ஆடுறாங்க. உங்களுக்கே தெரியும் சாம்சன் நல்லா ஆடுறாரு. ஒரு சில மேட்ச் ஸ்கோர் பண்ண முடியலனாலும் ஒரு சில மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட் வந்து காமிக்கிறாரு. கைக்வாடி இதுவரைக்கும் இந்த சீசன்ல தேர்ந்த மாதிரி தெரியல. நானும் வந்து பாத்தீங்கன்னா தலைவனை நம்பி ஒரு சில மேட்ச்ல கேப்டன் வைஸ் கேப்டன் தான் பெரிய நாட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனா எல்லா மேட்சுமே எனக்கு வந்து ஃபெயிலியர் தான். ஸோ இந்த மேட்ச் வந்து நான் மேபி வைஸ் கேப்டன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட் இருந்தா ஹர்திக் போய் கேப்டன் கொடுத்துருவேன். ருத்துட்ட வந்து பிசியை கொடுத்துருவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடிச்சா அடிக்கலாம் போறோம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் வரும். ஏன்னா நிறைய நாள் நான் அனுபவப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா என்னோட இதை சொல்றேன், உங்களுக்கு வேணா நீங்க யாராலும் போடலாம். நான் ஒரு 3 நாள் மேட்ச் ஒருத்தரையே போட்டுட்டு இருப்பேன். டப்புனு வந்து பாத்தீங்கன்னா 4வது மேட்ச்ல 5வது மேட்ச் சரி வேற ஒருத்தன் போடுவோம் போட்டா அந்த 4வது போட்ட மேட்ச் பாத்தீங்கன்னா அவன் செஞ்சுரி போட்டுருவான், இல்ல ஒரு 50+ அடிச்சு விட்டுருவான். அந்த காரணத்துக்காக தான் நான் சொல்றேன். அதுவும் குறிப்பா செகண்ட் பேட்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா ருத்ராஜ்ல இருந்து செகண்ட் பேட்ல வந்து நல்லா இருக்கிறது. இன்னைக்கு கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா 180+ சென்னை சேஸ் பண்ணும்போது ருத்து ஒரு நாள் கூட லாண்டு கொடுத்தது இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்த்திக் சர்மா நல்ல ஒரு ஹிட்டர். ஸோ ஒரு
30+2 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சர்ஃப்ராஸ் கான் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட்லாம் கிடையாது. ஒரு 35+ ரன் வந்து 2 இன்னிங்ஸ்லயுமே எதிர்பார்க்கலாம். பிரீவிஸும் அதே போல தான். ஒரு நாளைக்கு அப்புறம் ஐபிஎல்ல லாஸ்ட் மேட்ச்ல ஒரு டக் அவுட் அப்படிங்கிற ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்திருக்காரு. இல்ல எல்லா மேட்ச்லயுமே ஒரு 30+ அப்படிங்கிற ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். சிவம் துபே பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 30+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் வரும்போது நிறைய மேட்ச் வந்து ஃபெயிலியர் ரிசல்ட் கொடுத்திருக்காரு. ஓவர் 10 இப்போ தலைவர்னா இவனதான் நம்ம கல்விகளில் ஊத்துறோம். ஆனா இப்போ தலைவர் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சிறப்பா கவனிச்சு விடுறாரு. ஸோ பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல இது ரிசல்ட் கிடைக்கும் நம்புவோம். அடுத்து பவுலிங் பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் நீங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஸ்பென்சர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் விளையாடலாம். ஏன்னா ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய பிச்சுங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். இது ஒருவேளை சிங்கு முகேஷ் சௌத்ரி எல்லாம் லெஃப்ட் ஹேண்டரா கிடக்குறாங்களே அப்படின்னு கூட எடுக்காம வந்து அகில் கோஷனை கூட போடலாம். அது எனக்கு தெரியல. பட் எல்லாரும் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு வந்து ஹைப் கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஆடுவார்னு சொல்றேன். பட் இந்தியா பிச்சில் ஸ்பென்சர் ஏதாச்சும் பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா பெருசா பண்ணது கிடையாது. அதுவே அவர் ஆஸ்திரேலியா பிச்சில் வந்து பெருசா பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரும் சேவியர் பேர்கட் இருக்காங்களே இவங்க 2 பேரும் ஒரு சீசன்ல பிரிஸ்பன் ஹீட் ஆடுவாங்க. ஆடும்போது அந்த டீம் கப்பே அடிக்கும். அந்த லெவலுக்கு எல்லா மேட்சுமே 2 விக்கெட் 3 விக்கெட் இனிஷியல் பிளஸ் டெத்தில் அட்டாக் பண்ணுவார். குறிப்பா டெத்னா லாஸ்ட் ஓவர் போட மாட்டார். அதுக்கு முந்தின ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். ஆனா இந்தியா பிச்சில் அவர் வந்து இந்த ஜிடிலாம் ஆனாரு. பெருசா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க கல்கட்டா ஆடி இருக்காரு நினைக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் வந்து பெருசா எதுவுமே சாதிச்சதா எனக்கு தெரியல. ஸோ அந்த காரணத்தினால ஸ்பென்சர் வச்சு பெருசா ஒரு இது கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் இருந்தாலும் ஒரு ஆஸ்திரேலியன் பவுலர் அப்படிங்கும்போது அதுக்கான மதிப்பு இருக்க தான் செய்யுது. 100 கொஞ்சம் விக்கெட் எடுத்தாரு. டபக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. சிங்கு ஏதோ ஒரு மேட்சுக்கு வந்து 1 விக்கெட் 2 விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. கம்போஸ் டெத்துல தலைவன் வேற ரகம் பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா மேட்சும் 2 விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. மினிமம் 1 விக்கெட்னால 2 விக்கெட் வருது. முகேஷ் சௌத்ரி சொல்ல முடியாது. தலைவர் நல்லா போட்டா போடுவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து ஸ்பையா போயிடுவாரு. துரைக்கர் படத்துல போன மாதிரி இவர் ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து ஓடிடுவாரு. 50 ரன் 40 ரன் கொடுத்துருவாரு. அது எப்போ கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அதையும் வந்து பார்த்து கவனமா வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் இருந்தா. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 12 பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஹர்திக் என்னோட ஃபர்ஸ்ட் பிளேயர், 2வது பும்ரா, 3வது சாண்டர், 4வது சூர்யா, 5வது டீகா, 6வது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க பவுலிங் ஆப்ஷன் போலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் பெஸ்ட்ங்கிறதுனால நான் ஒரு ரிஸ்கா இன்னைக்கு வந்து யங் பாயை ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அதே போல இங்க 7வது ஆப்ஷன்ல சாம்சன், 8வதா ஹைக்வெல், 9வதா சர்ஃப்ராஸ், 10வதா ஓவர்டன், 11வதா கம்போஸ், 12வதா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓவர் வந்து இதுனா முகேஷ் சௌத்ரி சிங்லாம் வந்து ஃபுல் ஓவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய மைனஸ். ஆனா 100 வந்து ஃபுல்லா பவுல் பண்றாரு. ஸோ ரிஸ்கா என்னதான் இருந்தாலும் ஆஸ்திரேலியாக்காரன் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்கான். மறுபடியும் சொல்றேன், பிபிஎல்ல ஸ்பென்சர் ஜான்சன் ஹீரோ. ஐபிஎல்ல பெருசா விக்கெட் எடுக்கல. பிபிஎல் ரெக்கார்ட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த நம்ம ஃபேண்டஸில் ஆடும்போது பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதனால சொல்றேன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பேட்னா கேப்டன் வைஸ் கேப்டன் போலாம். சூர்யா கூட கேப்டன் வைஸ் கேப்டன் போலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் அந்த மாதிரி தான் பும்ரா கூட கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். இங்க வந்து சாம்சன் கேப்டன் வைஸ் கேப்டன். நான் பர்சனலா வந்து தலைவனுக்கு வந்து ஈஸி ஆப்ஷன் போட்டு போற வாய்ப்பு இருக்கு. ஓவர்டேக் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நல்ல ஒரு இது. ஸோ அவ்வளோதான் இருந்தா தொடர்ந்து வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பெருசா பார்க்க இல்லாததுனால தான் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000, 2000, 3000 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.